தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 21வது முறையாக காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 21வது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 21வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 21வது முறையாக நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், கூடுதல் விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரினுடைய நீதிமன்ற காவல் அவ்வப்பொழுது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த முறை நீட்டிக்கப்பட்ட அவரது நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைய இருக்கக்கூடிய சூழலில் புழல் சிறையிலிருந்து காணொலி மூலம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் 21வது முறையாக நீட்டிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.